எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். கரூர் அங்கே தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரம் அங்கே அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் இறந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. அது என்னோட பார்வையை நான் சொல்ல போகிறேன். எனக்கு நிஜமாகவே எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. 1.25 வயசில் விக்னேஷ்னு ஒரு குழந்தை இறந்துருக்கு. அந்த குழந்தைக்கு விஜய் யாருன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு விஜய் தெரியாது, அஜித் தெரியாது, திமுக தெரியாது, அதிமுக தெரியாது. அந்த குழந்தை ஏன் இறக்கணும்? அந்த குழந்தை யாருடைய நம்பிக்கையில் இந்த பூமிக்கு வந்தது? அப்பா அம்மா கரெக்டாக பார்த்துப்பாங்க, நம்ம அப்பா அம்மா பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. அன்றைக்கி அந்த அப்பாவே இன்னைக்கு கதறி அழுறாரு. என்ன மாதிரி யாரும் இந்த குழந்தைய தவிக்க விட்டுறாதீங்க கதறி அழும்போது பார்க்குற எனக்கே ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு புரியல. இதில் அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இங்கே முதல் குற்றவாளிகளாக நான் அங்கே கூடிய மக்களை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒழுங்காக பாதுகாப்பு தரல, இல்லை விஜய் தாவேகா தரப்பில் ஒரு சில ஏற்பாடுகளை தவறு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பேசுவோம். ஆனால் ஒரு பொதுமக்களாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கணுங்க. ஏன்னா நம்ம உயிர் என்பது எல்லாவற்றையும் விட ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. அதை நம்ம ஒரு ஒரு அர்த்தமுள்ள விஷயத்துக்காக தான் கொடுக்கணும். அந்த உயிரை பாதுகாத்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இன்னைக்கு ஒரு 9 மாத கர்ப்பிணி வீட்டில் இருக்காங்க. அவங்க கணவர் இறந்திருக்காரு. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காரு. அவர் எனக்கு புரியல. திண்டுக்கல்லேருந்து கரூர் விஜயை பார்க்கணுன்னு அப்படி என்ன அவசியம்? நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கலாம், விஜய் மீது பெரிய பேரன்பு இருக்கலாம், நீங்கள் மொபைல்லே பார்க்கலாமே. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி விஜயை அந்த கஷ்டப்பட்டு பார்க்கணுன்ற என்ன? விஜய் உங்களோட பேச போகிறது இல்லையே. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் உங்கள் மனைவியோட செலவழிச்சிருந்தா அவங்க பிரசவம் நிம்மதியாக போவாங்க, நல்லபடியாக போவாங்கன்னு. இப்போ அந்த பொண்ணு யாருக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவாங்க? இது தாவேகா தப்பா, அது திமுக அரசின் தப்பான்னு அதுகிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னைக்கு கணவன் இழந்து நிற்குது. அந்த பிறக்கு இன்னும் உலகத்தை பார்க்காத அந்த குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு தெரியல. மற்றொரு முறை 6 குழந்தைங்க அது இறந்துருக்காங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்து இன்னைக்கு ஒரு பேசுறாரு. அவங்க வீட்டில் அவங்க மனைவியும் மகனும் வீட்டில் பத்திரமா இருந்துக்காங்கன்னா அவங்க போய் நாள் ஃபுல்லாக இன்னைக்கு நின்று இருக்காங்க. அவங்க நீங்கள் வந்துடுறோம், விஜயை பார்த்துட்டு வந்துடும், விஜய் பார்த்துட்டு போடும்போது அவங்க மார்ச் வரையிலும் போய் தான் கடைசியில் அவர் பார்க்குற மாதிரி இருக்குன்னா ஒரு மக்களும் நம்ம பொறுப்பற்று இருக்கோம். இது எந்த மாதிரி ஒரு மனநிலைன்னு தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக காத்து கடந்து விஜய் படத்தை தேட்டரில் பார்க்கலாம், அது வேற. அதுவே இப்போ பல இடங்களில் விமர்சனமாக இப்போ தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரில் கொண்டாட்டத்தை வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக போயிட்டு வாங்கன்னு. ஆனால் ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் பார்க்கணும், அது லைவ்ல ஃபோனில் வந்துடுமே. இதில் விஜய் தரப்புக்கு நான் சில கேள்விகள் வைக்கிறேன். இதில் உங்களுக்கு இந்த கூட்டம் அவ்வளோ வரும்னு உங்கள் விக்கிரவாண்டி மாநாடு பண்ணியிருக்கீங்க, மதுரை மாநாடு பண்ணியிருக்கீங்க, திருச்சியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, தெரியும் இந்த கூட்டம் அவ்வளோ இருக்கு. அப்போ இந்த கூட்டம் இவ்வளோ வரும், நம்ம பெருசாக கூட்டத்துக்கு எந்த அசம்பாவிதமாக வரக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் ஒரு கட்சியாக என்ன பொறுப்படுத்தீங்க? நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இந்த இடத்த கேட்டோம், இது கேட்டோன்னு. ஒருவேளை உங்கள் கூற்றின்படி நீங்கள் கேட்ட இடத்த கொடுக்காமலே இருக்கலாம். அப்போ கேட்ட இடத்த கொடுக்காம இருக்காங்க, ஒரு குறுகிய இடத்த கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் நிர்வாகிகளை அனுப்பி நீங்கள் அங்கே பெரிய கூட்டம் கூடாத மாதிரி நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா 2 நாள் முன்னாடி இதே இடத்துல அதிமுகவின் பிரச்சாரம் நடந்திருக்கு. அது ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி, ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி. அவங்க அங்கே எந்த பிரச்சனைகளும் வரல. ஏன்னா அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறது அவங்க தெரிஞ்சது. ஒரு கூட்டத்தை கூட்டுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் வந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண தெரியணும். அது ஒரு தாவேகா மாதிரி ஒரு புது கட்சி இல்லைன்ற போது அந்த கட்சியின் பொறுப்பு பெரிய கூட்டம் கூட்டத்துக்கு முன்னாடி நான் பிரச்சாரத்தை முடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் பர்மிஷன் கேட்டது 12 மணிக்கு, நாமக்கல் 8:45 முடிச்சுட்டு இங்கே 12 மணிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கீங்க. 12 மணிக்கு கேட்ட மீட்டிங்க்கு 7 மணிக்கு வரீங்கன்னா அப்போ உங்களுக்காக அங்கே ஒரு 7 மணி நேரம் அந்த வெயிலில் காத்திருக்காங்க. அந்த வெயிலில் அவ்வளோ நேரம் காத்திருக்கும் போது அதுவே ஒரு டீஹைட்ரேட் இருக்கும் பாடி.
இவ்வளோ பெரிய கூட்டம்னா இன்னும் கொஞ்சம் இதே இருக்கும். ஸோ உங்களுடைய தொண்டர்கள், அது தொண்டர்களும் சொல்ல, அங்கே வந்தவங்க விஜய் ரசிகர்கள் தான். நான் எந்த ஒரு கட்சி சார்பான்னு சொல்ல, என்னோட அரசியல் பார்வையில் அவங்க வந்தவங்கலாம் விஜய் ஓட்டு போடுவாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் விஜய் மீது அன்பு கொண்டு வந்தவங்க மீது, உங்கள் மீது, அவங்க மீது நீங்கள் என்ன அக்கறை எடுத்துருக்கீங்க? இன்னைக்கு வந்து செத்தப்புறம் வந்து லட்சக்கணக்கில் அவங்க கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்? அந்த 1.25 வயசு குழந்தைய உங்களால் திரும்ப கொடுக்க முடியுமா? அந்த 9 மாதம் கர்ப்பிணி பெண்ணுக்கு அவங்க கணவனை உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியுமா? அப்போ நீங்க வந்து உங்க கூட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியுது. எந்த மாதிரி ஒரு ஆதரவு வளையம் உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு உங்களுக்கு உணரணும். ஒரு நல்ல தலைமைக்கு அதுதான் அழகு. என்னுடைய ஆதரவாளர்களின் தன்மை என்ன, அவங்களோட மைண்ட் செட் என்ன, அது வந்து அவங்கள வந்து பக்குவப்படுத்தி ஒரு அவங்க சிந்தனையை மாட்டி ஒரு நல்வழிப்படுத்துறது வேற. பட் வந்தவங்களோட மைண்ட் செட் என்னன்ற ஒரு தலைமைக்கு தெரியணும். அப்போ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்ற போது நம்ம சீக்கிரமாக போய் உங்களுக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரணும். வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்ணணுன்ற அந்த யுக்தியை நான் பாராட்டுறேன். மற்ற நாளில் கூட்டம் வரும். நீங்கள் வந்து வார இறுதி நாட்களில் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு கொஞ்சம் பெட்டரான ஸ்ட்ராட்டஜி தான், ஓகே. பட் அவங்க வர்றவங்களுக்கு பாதுகாப்பாக போய் போகணுன்ற அளவுக்கு உங்கள் முயற்சி என்ன எடுத்தீங்க? அவ்வளோ கட்டுக்கிடங்காத கூட்டம். உங்கள் ஆம்புலன்ஸ், உங்கள் கொடி போட்ட ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம சீக்கிரம் நம்ம இங்கே நம்ம பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனோம், இந்த மாதிரி டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நாமக்கல்ல மத்தியானம் பிரச்சாரம் முடிக்கிறீங்க. நாமக்கல் டு கரூர் எனக்கு நான் அந்த பகுதியில் அங்கங்கே பயணம் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 3/4 மணி நேரம் தான் ஆகும். உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துருக்கலாம் வச்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு இருக்குது நாமக்கல்லேருந்து நீங்கள் கரூர் வரத்துக்கு? அப்போ அந்த இடைப்பட்ட காலத்து நேரத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லாமே அரசு மேல் நீங்கள் பழிய போட முடியாது. உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும். சரி, உங்களுடைய கூற்றுக்கே வர அரசாங்கம் எங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு அவப்பேர் கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு வந்து எங்கள் ஆதரவாளர் 40 பேர் இருந்ததுக்கு அரசாங்கத்தின் அலட்சியம் தான் காரணம் நீங்கள் சொல்கிறதுனா, இதை வந்து எப்போ சொல்லியிருக்கணும்னா, நேற்று நைட்டு இந்த சம்பவம் நடந்து நீங்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் திருச்சி விட்டு போயிடக்கூடாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்களாம் பத்திரமா இருக்காங்களா, அவங்க கூட்டத்துக்கு வந்தவங்க அவங்கள பெரும்பாலான பத்திரமா இருக்காங்கன்னு செக் பண்ணி தான் நீங்கள் சென்னை போயிருக்கணும். நீங்கள் அவசரமாக சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? திருச்சியிலே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியதானே நீங்கள்? திரு விஜய் அவர்கள் கண்கலங்கி கொடுக்கலாம்ல. ஒரு நாட்டின் முதலமைச்சர், அவருக்கு வயசு இன்னைக்கு 70 வயசு மேலே இருக்கு. அவர் வந்து நைட்டு 2:30 மணிக்கு வராரு. இது நான் திமுக பாடுறதுக்கு சொல்ல. ஒரு முதலமைச்சர் 2:30 மணிக்கு வரும்போது உங்களுக்காக அந்த கூட்டம் கூட்டிச்சு. நீங்க 10 மணிக்கு அங்கே போயிருக்கணும்ல. நீங்க கரூர் போறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அங்க கூட்டம் உங்களுக்கு தேடி வந்துடும், ஃபைன். திருச்சியிலே இருந்து உங்க ஆதரவாளர் புசி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனா அவங்கெல்லாம் விட்டு என்ன நடந்திருக்குன்னு நீங்க விசாரிக்க வேண்டியதானே? அது விசாரிக்கல. சரி, ஓகே. எல்லாரும் நாட்டின் முதல்வர் வந்து பிரதமர் வரைக்கும் எல்லாருமே இதுல ஒரு அறிக்கை விட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டின் சேர்ந்த எல்லா தலைவர்களும் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன இருக்கு, என்ன வரும், இன்னைக்கு வந்து அரசாங்கம் சார்பாக கொடுக்குற நிதியை வந்து ஒவ்வொருத்தர் வீடு தேடி போய் கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஏன் இது வரைக்கும் வெளில வந்து பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு பொறுப்பு ஒரு தலைமை பண்பு இதுதானா? ஒரு தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? வெளில வந்து உங்கள் மீது சூழ்ச்சினால வெளில வந்து பேசியிருக்கணும். உங்களோட நான் நிற்கிறேன்னு வெளில பேசணும். இங்கே வெளிலையே வரலையே இன்னும். அது ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்க? அப்போ அந்த உங்களுக்காக உயிர் கொடுத்த அந்த 40 பேருக்கு இவ்வளோதான் மரியாதையாங்க? அந்த 1.25 வயசு குழந்தைங்க உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. அப்போ அந்த உயிரை மதிச்சு நீங்கள் பேசிருக்க வேண்டியதானே? சரி, அரசாங்கத்தின் மீது குறை சொல்பவர்கள், நான் வந்து அரசாங்கத்துக்கு முழுக்க ஆதரவு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பட் அரசாங்கத்தில் என்ன தவறு நீங்கள் சொல்லலாம், மேபி சொல்லலாம், நாங்கள் கேட்ட இடத்த விட அவங்க இப்போ சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மை எது இல்லை. நான் கரூர் ஆட்களை விசாரிக்கும் போது அவங்க கேட்ட இடத்த விட இது கொஞ்சம் பெரிய இடம் தான். இது வந்து ஒரு ஹைவே, இது வந்து 4 வழி சாலை, இது அந்த இடம் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். இப்போ இன்னொரு இடம் வந்து சிட்டி சென்டரில் காந்தி சாலை கிட்ட கொடுத்தாங்க. அந்த இடத்துல 7 மணி நேரம் இவங்க கூட்டத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஆகிடும், சிட்டி ஸ்தம்பிச்சிடும் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஒரு அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. உங்கள் பஸ்ஸில் உங்களை தொடர்ந்து வராரு ஒருத்தர், உங்களை ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் வந்து தவறி விழுந்து தயாரிக்கிட்டு விடுறாங்க. அதை வந்து அரசாங்கம் காப்பாற்ற முடியாது.
ஒரு 10,000 பேர் நீங்கள் பர்மிஷன் கேட்டு 27,000 பேர் அங்கே கூட்டினா அவங்க ஒரு அரசாங்கம் வந்து 27,000 போலீஸ்காரங்க நிறுத்த முடியாதாங்க. ஒரு போலீஸ்காரங்க லிமிடேஷன் ஒரு 500 பேர் தான் நிறுத்த முடியும். அதுவும் இப்போ இன்னைக்கு ஏடிஜிபி வந்து டேவிட்சன் கொடுக்குற அறிக்கையில் வந்து நீங்கள் வந்து அங்கே மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாக இருக்குங்க, நீங்கள் வராதிங்கன்னு அவங்க வார்னிங் கொடுத்தா சொல்கிறாரு. பட் இவ்வளோத்தையும் நீங்கள் தட்டி கழிச்சிருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து மறுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வரதான். இதுக்கு நீங்கள் எந்த அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்லுவீங்க? நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேச போறீங்க. அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர், முதலமைச்சருக்கு எதிராக நீங்கள் பேச போறீங்க போது ஒரு அரசாங்கம் உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அங்கங்கே கேவியட் வச்சு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்களோட ஆதரவாளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி தான் அதிமுக 2 நாள் பண்ணியிருக்கு. பட் அதுவும் நீங்கள் தவிர்த்துட்டீங்களே. முழுக்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ஒரு அரசியல் கூட்டம்ல சினிமா சூப்பர் ஸ்டாரை பார்க்க வந்த கூட்டமாக தெரியுது. அந்த கூட்டத்தை சேர்ந்து பலியானவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர்னா விஜய் இந்நேரத்துக்கு அந்த மக்களோட நிற்கும் ஒரு தலைமை பண்பு தான். நீங்கள் வந்து சிவகங்கையில் ஒருத்தர் லாக்அப் டெத்தில் இறக்குறேன்னா அவங்க வீடு வரைக்கும் போய் பேசுறீங்க. ஆனால் இங்கே வந்து 40 பேர் உங்களுக்கு தேடி இருந்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஏன் போகிறதில்ல? பார்க்கலாம். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து நிச்சயமா இந்த கொஞ்சம் அரசியல் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குடும்பம் முக்கியம். நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம குடும்பத்தினர் வந்து அந்த ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அந்த சிரிப்புக்கு எந்த பாதிப்பு வராத பார்த்துக்கணும். அதுவும் திருமணமானவங்களாம் அவங்க நம்பி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னு அந்த அக்கறையோடு வரணும். நம்ம ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாலாம் இருக்கக்கூடாது. இறந்தவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில்